அன்பு நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி வல்லாரக்கீரையில் பருப்பு கடையில் எப்படி செய்யணும்னு பார்க்க போகிறோம். இந்த பருப்பு கடையில் ஒரு தடவை உங்கள் குழந்தைங்க செஞ்சு கொடுங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், சாப்பிடுவாங்க. வல்லாரக்கீரை அப்படின்னாவே ஞாபக சக்தி அதிகமாக இருக்குது அப்படின்னு மட்டும்தான் எல்லாத்துக்குமே தெரியும். அதையும் தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்குது. நம்ம மூளையோட செயல்பாடு நல்லா அதிகரிக்கணும், குழந்தைங்களுக்கு மூளையோட ஞாபக சக்தி அதிகமாக இருக்கணும் அப்படின்னா இந்த வல்லாரக்கீரை ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இதுக்கு ஃபஸ்ட்டு ரத்த ஓட்டம் அதிகமாக இருக்கணும், மூளை கிடைக்கக்கூடிய ஆக்சிஜன் அளவும் அதிகமாக இருக்கணும். இந்த வல்லாரக்கீரை வாரத்தில் 2 தடவை சாப்பிட்றதுனால வயிறு சொந்தமான எந்த பிரச்சனையும் வராது, வயிறு செரிமானம் நல்லாயிருக்கும். ரத்த சோகை இருக்கவங்களுக்கு அடிக்கடி இந்த கீரை சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா ரத்தத்தில் ஹீமோக்ளோபின் அளவு அதிகரிக்கும், அதனால் ரத்த சோகை இருக்கவே இருக்காது. இப்போ நான் காட்டுற வல்லாரக்கீரை ஃப்ரெஷ்ஷாக நான் பறிச்சிட்டு வந்தது தான். இந்த தண்டு பகுதியெலாம் எடுத்துகிட்டு அந்த இலை பகுதி மட்டும் எடுத்துக்கோங்க. குக்கரில் 1 டம்ளர் பருப்பு எடுத்துக்கோங்க. 1 டம்ளர் பருப்புக்கு 3 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம கீரையும் சேர்க்கறதுனால தண்ணி கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. பூண்டு 1 பூண்டு முழுசாக அப்படியே உளிச்சு சேர்த்துக்கோங்க. 2 பச்சை மிளகாய் காரத்துக்காக. சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க, பெரிய வெங்காயம் வேண்டவே வேண்டாம். ஒரு 15லேருந்து 20 வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. மஞ்சள்தூள் 1/4 டீஸ்பூன், பெருங்காயத்தூள் 1/4 டீஸ்பூன். தக்காளி 3 தக்காளி நல்லா பெரிய தக்காளியாக எடுத்துக்கோங்க. இப்போ அலசி வச்சுருக்க வல்லாரக்கீரையை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. 1 டம்ளர் பருப்புக்கு 2 டம்ளர் தண்ணி ஊற்றினா கரெக்டாக இருக்கும். பெண்களுக்கு ஏற்படக்கூடிய இர்ரெகுலர் பீரியட்ஸ் டைமில் வரக்கூடிய ஸ்டொமக் பெயின் இது எல்லாமே சரி பண்ணுங்க. அது மட்டும் இல்லை, தைராய்டு பிரச்சனை இருக்கவங்க டெய்லியும் ஒரு 5 மில்லிகிராம்லேருந்து 10 மில்லிகிராம் சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த தைராய்டு பிரச்சனை உங்களுக்கு இருக்கவே இருக்காதுங்க. இந்த வல்லாரக்கீரையை 4 விசில் விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம மிளகாத்தூள் ரெடி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ரெடி பண்ணி போட்டிங்கன்னா டேஸ்ட்டு நல்லாவே இருக்கும். 2 ஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட எண்ணெய் சேர்க்க தேவையில்லைங்க. இப்போ கடுகு ஆட் பண்ணியாச்சு. 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிக்கலாம். 1/4 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு பெரிய ஸ்பூனில் கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க, வர கொத்தமல்லி. மிளகாய் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை. இது எல்லாத்தையும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இது வறுத்து எடுக்கும் போதே ஒரு நல்ல வாசம் வரும். நம்ம ஆட் பண்ணியிருக்க இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா செவந்து வரும். இந்த போட்டிருக்க கருவேப்பிலையும் நல்லா காஞ்சி வரும். அந்த ஸ்டேஜில் நீங்கள் எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த இன்க்ரீடியன்ஸ் வறுக்கும் போதே நீங்கள் மிளகு இருந்தால் ஆட் பண்ணிக்கலாம். மிளகு 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க, சின்ன ஸ்பூனில். நான் மிளகு பொடி பண்ணியே வச்சுருக்கேன், அதனால் நான் மிக்ஸி ஜாரில் அரைக்கும் போது நான் சேர்த்துக்கிறேன். வாரத்தில் 2 நாள் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி வல்லாரக்கீரையில் ஒரு துவையலோ சட்னியோ இல்லை பருப்பு கடையிலோ இந்த மாதிரி கொடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு குழந்தைங்களுக்கு தேவையான அத்தனை சத்துக்களுமே கிடைக்கும். ரத்த சோகை வராது, முக்கியமாக ஞாபக சக்தியும் அதிகமாக இருக்கும், மூளையோட செயல்பாடும் நல்லாயிருக்கும். இந்த மசாலாவை அரைச்சி எடுத்துக்கலாம். இது கூட நான் மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். பருப்பு இப்போ நல்லா வெந்துருச்சு. இப்போ இந்த இலையெல்லாம் ஒரு மாதிரி இருக்குது, சாப்பிட பிடிக்காது அப்படிங்கிறவங்க ஒரு மத்தில் போட்டு நல்லா கடைஞ்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம தாளிப்பு ஆட் பண்ணிக்கலாம். 2 ஸ்பூன் நான் தேங்காய் எண்ணெய் தான் ஆட் பண்ணிக்கிறேங்க. எண்ணெய் காஞ்சதும் கடுகு ஆட் பண்ணிக்கலாங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. சின்ன வெங்காயம் நான் பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், ஒரு 10லேருந்து 15 வெங்காயம். இதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விடுங்க. சின்ன வெங்காயம் இதில் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விடும்போது இதோட டேஸ்ட்டே தனிதாங்க. முடிஞ்ச வரைக்கும் சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க. இப்போது குழம்புக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாங்க. உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிண்டி விடுங்க. கிண்டி விட்டதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க மிளகாய்த்தூளை ஆட் பண்ணிக்கலாங்க. ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க, ஒரு 2 நிமிஷம் மட்டும். இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக ஒரு தடவையாவது மிளகாய்த்தூள் அரைச்சி செஞ்சு பாருங்கள். இதோட டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குங்க. இந்த வல்லாரக்கீரையை முடிஞ்ச வரைக்கும் வாரத்தில் 1 தடவை இல்லைன்னா 2 தடவையாவது உங்கள் குழந்தைங்களுக்கு கட்டாயம் கொடுத்துட்டு வாங்க. இது ரொம்பவே முக்கியமான கீரை. தைராய்டு பிரச்சனை உள்ளவங்க இந்த வல்லாரக்கீரையை பவுட்ரு பண்ணி வச்சுட்டு டெய்லியும் ஒரு 5 மில்லிகிராம்லேருந்து 10 மில்லிகிராம் வரையும் சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்கள் தைராய்டு பிரச்சனையும் சரியாகும். இப்போ தண்ணி கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம கடைஞ்சி வச்சுருக்க பருப்பெல்லாம் எடுத்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். குழம்புக்கு தேவையான தண்ணியை ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க. கொதிக்க விட்டதுக்கப்புறமா இறக்கி வச்சுக்கலாம். அவ்வளோதான், வல்லாரக்கீரை பருப்பு கடையில் ரெடி ஆயிடுச்சு. இந்த இது கூட நம்ம புளி சேர்க்கவே வேண்டாங்க. புளி சேர்த்திங்க அப்படின்னா வல்லாரக்கீரையிலோட இருக்க சத்துக்கள் நமக்கு அப்படியே கிடைக்காது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் தென் பாய் ஃப்ரம் செஃப் புகழ்.